அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் குரு பகவான் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு நன்மையை தரக்கூடிய சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு 3இல் இருப்பதை விட அர்த்தாஷ்டகஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் சுபஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு 2லும் கேது அஷ்டமத்திலும் இருப்பது இதைவிட மிகப்பெரிய அளவுல சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு சற்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்திற்கு மாறுவது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. ஏனென்றால் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ராசியிலோ அல்லது ராசியிலோ ஆட்சி பலம் பெற்றால் கும்பராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை என்றே சொல்லிவிடலாம். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அத்தனை விதமான சிரமங்களும் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறியிருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம் 3, 6 விரயம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு. குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை, அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம். பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க. ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும். பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று எந்த விதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்கோம்.
பார்க்கிறோம். இந்த கோழி தன்னுடைய இறக்கையை விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன. தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம், குறிப்பாக 1 மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது. அதிகபட்சம் போனாலும் 2 மீட்டர் நீளமும் உயரம் 1 மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும். அது பறவையாக இருந்தாலும் கூட அதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பொரித்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்லக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு செவனேன்னு சும்மாவே இருக்காதுங்க. ஏனென்றால் இது சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும். ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி 2024 மிகப்பெரிய அளவுல நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று. அது போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதே போன்று குருவின் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கிரனும் பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செல்வ செழிப்பு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம். ராகு, சுக்கிரன், சனி போன்ற கிரகநிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து, செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் குரு. எனவேதான் குரு நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும், மற்ற 8 கிரகநிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே. அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க. குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான். என்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார். சனி உள்ளிட்ட ராகு, கேது உள்ளிட்ட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அவற்றை பொருட்படுத்த வேண்டாங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டக குருவாக அமர்கிறாருங்க. இது நிச்சயமாக 3ஆம் இட குருவிற்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. 3இல் இருப்பதை விட 4ஆம் இடத்திற்கு வந்திருப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட வெகுவளவில் குறைகிறது. அதைவிட மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அஷ்டம ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட வெகுவளவில் குறைக்கிறாருங்க 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான். எனவே சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த தடைகள், சிரமங்கள் நிச்சயமாக குறைவதோடு மட்டுமல்லாது கஷ்டமாக இருந்த சூழ்நிலையில நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவுல இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பயணங்கள், அலைச்சல்கள், கடின உழைப்பு அதிகரித்தாலும்
அதற்கேற்ற நல்ல ஆதாயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவை சுபம் நிறைந்தவையாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும். ஜென்ம சனியின் ஆதிக்கமும் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமங்களை குறைத்து நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமாக ஏற்படுகிறதுங்க. அஷ்டமஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறார். அஷ்டம தோஷங்கள் அனைத்துமே நீங்குகிறதுங்க குருவின் சுப பார்வையால். எனவே உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது. குரு பகவானுடைய இந்த மாறுதல் உத்தியோக ரீதியாக அடிக்கடி மேலதிகாரிகள், நிர்வாகத்தினருடன் ஏற்பட்ட மோதல்கள் குறைந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. மறைமுக தொல்லைகள், கவலை அளித்து வந்த விஷயங்கள்ல நிச்சயமாக மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ராகுவினால் மற்றும் கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சந்தை நிலவரம் மாறி மாறி இருந்தாலும் உங்களுக்கான லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். மூலப்பொருட்களின் விலை மற்றும் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் இவை அனைத்திற்குமே பெரிய அளவில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்காத வகையில் குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையுங்க. அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதைவிட கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி, நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல அசூர வளர்ச்சி கிடைக்க போகிறதுங்க. எந்த பணியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும். அப்படி கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மற்ற துறைகளை விட அபரிவிதமாக யோகம் உண்டு என்பதை கலைத்துறைக்கு உறுதிப்படுத்துகிறார். எதை செய்தாலும் அதை மிக சிறப்பாகவும் திட்டமிட்டு செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அனுகூலமான நல்ல மாறுதல்களை பல்வேறு விஷயங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே முடிந்தவரை மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கல்வியில் மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. விவசாயத்துறைக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பயிர்கள் செழித்து வளரும். அடிப்படை வசதிக்கு குறைவு இல்லை. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். உடல்நலனில் இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகுங்க. வேலை பார்க்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சக ஊழியர்களால் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே உத்தியோகம் சார்ந்த பணிக்கு சென்று வருவதற்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரை அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று வியாழக்கிழமைகள்ல விரதமிருந்து விளக்கேற்றி வாருங்கள். அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.